ஓகே. அதை டவுன்லோட் பண்ணதும் ஒரு 2-3 செகண்ட்ஸ்ல டவுன்லோட் ஆகி உங்களோட பிசில இந்த மாதிரி ஒரு டவுன்லோட் ஆகும். ஓகே, டவுன்லோட் ஆகி இந்த ஃபைலை பார்ப்பீங்க. ஸோ இதை நீங்க ரைட் கிளிக், இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் என்ற ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ இது விண்டோஸ் 11 எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் காட்டுது. விண்டோஸ் 11 இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் என்ற ஆப்ஷன் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபைல் அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். இதுல இந்த நேவிகேஷன் பார்ல CMD இது டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் அடிஷனல் பிளாக் கலர் விண்டோஸ் வந்து உங்களோட ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல நான் ஒரு கோட் இப்போ இது டைப் பண்ணா அந்த கோடை உங்களுக்கு ஷேர் பண்ணும். அந்த கோடை டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ள இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டா உங்களோட பிசிக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் இப்போ கோடை டைப் பண்றேன். செட்டப் ஸ்பேஸ் configure space setup slash configure space configuration full stop XML இதை டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டா உங்களோட பிசிக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இந்த டைம்ல ப்ராப்பர் இன்டர்நெட் ஆர் வைஃபை கனெக்ஷனோட பிசிக்கு கனெக்ட் பண்ணி வைங்க. அண்ட் இந்த டைம்ல உங்களோட பிசி எக்ஸ்கியூஸ் மீ, அது கன்ஃபிகரேஷனா அதில் ஏன்னு வரணுமா எப்படி அது? ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கோடும் நான் உங்களுக்கு அனுப்புவேன். இதே மாதிரி டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு பிசிக்கு இன்ஸ்டால் ஆகும். இந்த 25 மினிட்ஸ்ல நீங்க ஒரு பிசில எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல, இதை அதில் பாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு ஒரு பிசி எந்த ஒரு ஒர்க் பண்ணாம இருந்தாலுமே அண்ட் ப்ராப்பரான வைஃபை கனெக்ஷன் இருந்தாலுமே இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ மிச்சம் பழைய சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஒர்க்கிங் வித் கீபோர்ட் பார்ப்போம். நாங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அண்ட் நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம் தான் கீபோர்ட். ஓகே, பிகாஸ் நான் சாஃப்ட்வேர் நேவிகேட் பண்ணோம், நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம் யூசிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த கீபோர்டில் வர கீஸ் அண்ட் அதில் ஃபங்க்ஷன்ஸ் என்னத்துக்கு நான் இதை யூஸ் பண்ணோம்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த மீதியே அந்த சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணேன். ஓகே, ஸோ என்னோட கீபோர்டில் நீங்கள் கீஸ் பார்த்தீங்கன்னா alphabet, starts
வெயிட் கீபோர்ட்ல ஆல்பபெட் கீ ஸ்டார்ட் ஆகும் Q W E R T சொல்ற ஆல்பபெட் ஆல அண்ட் அது முடியும் இந்த ஆல்பபெட் எண்ட் ஆகும்